குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த சென்னை மாநகரத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லும் ஒரு சாலையின் ஓரத்தில் பலருக்கும் தெரியாத ஒரு ஆன்மீக அதிசயம் அமைதியாக காத்திருக்கிறது. பொதுவாக சிவன் கோவில் என்றாலே நம் மனதில் முதலில் தோன்றுவது சிவலிங்க வடிவமே. ஆனால் சென்னையில் ஒரு கோவில் இருக்கிறது. அங்கு மூலவராக சிவலிங்கம் இல்லை. அதற்கு பதிலாக பெரிய ஜடாமுடியுடன் தவம் செய்யும் முனிவரின் தோற்றத்தில் மனித உருவில் சிவபெருமான் அருள் பாலிக்கிறார். தமிழ்நாட்டிலேயே மிகவும் அரிதாக காணப்படும் இந்த அற்புத தரிசனம் சென்னை போரூர் அருகே உள்ள காரம்பாக்கத்தில் அமைந்துள்ள சுமார் 1200 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் திருக்கோவிலில் கிடைக்கிறது. பல்லவர் மற்றும் சோழர் காலத்தைச் சேர்ந்த மிக பழமையான சிவாலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. வரலாற்று ஆய்வுகளின்படி இந்த கோவில் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையானது. இந்த தலத்திற்கும் தென்னகத்தின் புகழ்பெற்ற ராமேஸ்வரம் திருத்தலத்திற்கும் ஒரு ஆழமான ஆன்மீகத் தொடர்பு இருப்பதாக நம்பப்படுகிறது. அதனால்தான் ஆன்மீகப் பெரியோர்கள் இந்த கோவிலை வட ராமேஸ்வரம் என்று அழைக்கின்றனர். இராமாயணத்தின்படி இலங்கையில் ராவணனால் சிறைபிடிக்கப்பட்ட சீதையைத் தேடி ராமபிரான் தெற்கை நோக்கி பயணம் தொடங்கியபோது அவர் தங்கிய முக்கியமான இடங்களில் இந்த போரூர் பகுதியும் ஒன்று என்று தலபுராணம் கூறுகிறது. அந்த காலத்தில் இந்த பகுதி முழுவதும் அடர்ந்த காடாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அங்கு தங்கிய ராமபிரான் சீதையை மீண்டும் சந்திக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த ஏக்கத்துடன் மணலால் ஒரு லிங்கத்தை உருவாக்கி சிவபெருமானை மனமுருகி வழிபட்டதாக நம்பப்படுகிறது. ராமன் வழிபட்ட ஈசன் என்பதால்தான் இந்த தலத்து இறைவன் ராமநாதீஸ்வரர் என்ற திருப்பெயரைப் பெற்றார். ஆனால் இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் அதன் கருவறையில்தான் உள்ளது. கருவறைக்குள் நுழையும்போது சிவலிங்கத்தைத் தேடும் உங்கள் கண்கள் ஒரு கணம் ஆச்சரியத்தில் நின்று போகும். ஏனெனில் அங்கு சிவலிங்கமே இல்லை. அதற்கு பதிலாக தவம் செய்யும் முனிவரைப் போல அமைதியான முகத்துடன் தலையில் அழகிய ஜடாமுடியுடன் மனித உருவில் சிவபெருமான் அருள் பாலிக்கிறார். தமிழ்நாட்டிலேயே மிகவும் அரிதாக காணப்படும் இந்த திருக்கோலம் இந்த ஆலயத்தின் மிகப்பெரிய தனிச்சிறப்பாக விளங்குகிறது. தலபுராணத்தின்படி ராமபிரானின் உண்மையான பக்தியைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் ஒரு முனிவரின் வடிவில் நேரில் காட்சியளித்து சீதையை மீட்பதற்கான வழியைக் காட்டியதாக கூறப்படுகிறது. அந்த தெய்வீக தரிசனத்தை நினைவுகூரும் வகையில்தான் இன்றும் மூலவராக இந்த ஜடாமுடி சிவன் அருள் பாலிக்கிறார். இந்த அரிய திருக்கோலத்தை தரிசிப்பவர்களுக்கு மன அமைதி, ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் இறையருள் பெருகும் என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை. இந்த ஆலயம் மற்றொரு முக்கியமான ஆன்மீக சிறப்பையும் கொண்டுள்ளது. இது சென்னையின் முக்கிய குரு பரிகாரத் தலமாக போற்றப்படுகிறது. நவக்கிரகங்களில் ஞானத்திற்கும் கல்விக்கும் திருமண யோகத்திற்கும் குரு பகவான் முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறார். ஆலங்குடி போன்ற புகழ்பெற்ற குருஸ்தலங்களுக்கு செல்ல முடியாத பக்தர்கள் இந்த ராமநாதீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து குரு பரிகாரம் செய்து வழிபடுகிறார்கள். ஏனெனில் இங்கு தவக்கோலத்தில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானே குருவின் அம்சமாக கருதப்படுகிறார். குரு தோஷமுள்ளவர்கள், திருமணத் தடை நீங்க வேண்டுமென்று விரும்புபவர்கள், கல்வியில் முன்னேற்றம் காண விரும்பும் மாணவர்கள் வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி ஜடாமுடி ஈசனை மனமுருகி வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த அற்புதமான ஆலயம் சென்னையின் மையப் பகுதியிலேயே இருப்பதால் செல்வதும் மிகவும் எளிது. இந்த கோவில் சென்னை போரூர் காரம்பாக்கத்தில் போரூர் சந்திப்பிலிருந்து குன்றத்தூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. கோயம்பேடு, தாம்பரம் அல்லது சென்னை நகரின் பல பகுதிகளிலிருந்தும் போரூர் செல்லும் பேருந்துகளில் எளிதாக வந்து பேருந்து நிறுத்தத்திலிருந்து சில நிமிட நடைதூரத்தில் இந்த ஆலயத்தை அடையலாம்.
போரூர் ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் திருக்கோவில் ஒரு சாதாரண சிவன் கோவில் அல்ல, இராமாயண வரலாற்றின் நினைவுகளையும் தமிழர்களின் அரிய சிற்பக் கலையையும் அற்புதமான ஆன்மீக மரபையும் இன்றளவும் உயிருடன் பாதுகாத்து நிற்கும் ஒரு வாழும் வரலாற்றுச் சின்னம். குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்.